வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே சுலபமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா சுலபமாக 10 நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சோளத்தை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறேன். மார்க்கெட்டில் இந்த மாதிரி உதிரியாக சோளம் ரெடிமேடாக கிடைக்கிது. நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை முழு சோளமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கத்தியால் கட் பண்ணாமல் நகத்தால் உடச்சி எடுங்க. அப்போ தான் முத்து முத்தாக அழகாக வரும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை போட்டு வேக வைக்கலாம். சோளம் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சா போதும். நம்ம இப்போ இந்த சோளத்தை வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்து சோளம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம காய வச்சிடலாம். அடுத்து நம்ம வடிகட்டி வச்சிருக்க சோளத்தோட 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு சோளத்திலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதால மாவு நல்லா ஒட்டிடுச்சு. அதனால் நான் தண்ணி சேர்க்கல. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை சோளம் ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் இதை நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சோளம் நல்லா கோட்டாயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சோளம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நம்ம எடுத்துடலாம். அடுத்து சீசனிங் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். சீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சிருக்க சோளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்க சீசனிங் மசாலாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு காரம் கொஞ்சம் நிறைய தேவைன்றதுனால நிறைய மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வேணும்னா. இது நல்லா ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது மேலே கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குடைமிளகாய், நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம குடைமிளகாய் சேர்த்துருக்கிறதால சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சி ஃபீல் இருக்கும். ஸோ டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.